வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் சாதத்துக்கு பச்சரிசி நல்லாயிருக்கும். பச்சரிசி சாதத்தை இந்த மாதிரி குழைவாக வடித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு பச்சரிசி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் புழுங்கலரிசி சாதத்தை இந்த மாதிரி குழைவாக வடித்து எடுத்துக்கலாங்க. இதனுடைய அளவு 200 கிராம் அளவில் அரிசியை நான் இந்த மாதிரி குழைவாக வடித்து எடுத்துருக்கேன். இப்போ நான் செய்கிற அளவு 2 பேர் சாப்பிட்லாங்க. தயிர் 300 கிராம் அளவுள்ள தயிர் நான் எடுத்திருக்கேன். இது வீட்டிலே உர ஊற்றின தயிர். தயிர் வீட்டிலே இல்லைன்னா கடையில் வாங்குகிற தயிர் நம்ம 300 ml அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே பொன்னிறத்தில் வறுத்து எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாயில் இருக்க காரம் எண்ணெயில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கலர் மாறணுங்க. கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பொன்னிறத்தில் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை தயிரில் தாளிச்சிடலாம். இந்த தாளிப்பை தயிரில் கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுனால மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு நல்லா தயிரில் கரையணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை சாதத்தில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தயிரை இப்போ இந்த சாதத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml அளவுள்ள பால் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல சுண்ட காய்ச்சின பால். இந்த பாலை இப்போ இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பால் சேர்த்து கலந்தோன்னா தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெறும் தயிர் மட்டும் கலந்தோம் அப்படின்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பால் சேர்த்து நீங்கள் கலந்து பாருங்கள். மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தயிர் சாதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.